இங்கே ஒருத்தர் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபாரஸ்ட்டில் உட்காந்து மியூசிக் வாட்ச் காமிச்சிட்டு இருப்பாரு. நான் அப்பன்னு பார்த்து ஒரு கொசு அவரை கடிக்குது. ஸோ கடிக்க அந்த கொசு ரொம்பவே பெருசாகிட்டே இருக்குது. ஸோ இதே நேரத்தில் அந்த கொசு பார்த்தீங்கன்னா அவரோட முதுகில் போய் கடிக்க ஆரம்பிக்குது. ஸோ இதனால் அந்த கொசு ரொம்ப பெருசாகிடுது. அதே சமயத்தில் இவரும் ரொம்ப ரத்தம் போனதுனால டயர்டாகி அப்படியே கீழே விழுறாரு. அந்த கொசு வெடிச்சு சதுரி போயிடுது. ஸோ இப்படியே அடுத்த நாள் காலையில் ஆகுது, விடியுது. இவர் எந்திரிச்சு பார்க்குறாரு, அந்த கொசு கடுத்த இடம் இவருக்கு அவ்வளோ பெருசாக வீங்கிருக்கு. பட் இவர் அதை கண்டுக்காம தொடர்ந்து இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படி இவங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட மிஷினால் டைம் ட்ராவல் ஆகி வேற ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு டெசர்ட்டாக இருக்குது. அந்த டெசர்ட்டில் மனுஷ குரங்குங்க பார்த்தீங்கன்னா இவங்களை பார்த்த உடனே துரத்த ஆரம்பிக்குது. ஸோ இவங்களை அதை பார்த்து பயந்து ஓடி போய் ஒரு குட்டி கோவக்குள்ள விழுந்துடுறாங்க. அந்த கோவக்குள்ள விழுந்ததுக்கப்புறம் சில பேர்கள் வந்து இவங்களை அப்படியே தூக்கிக்குது. ஸோ இவங்களும் என்ன இது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு டைனோசர் இவங்களை சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிருக்கு. ஸோ கரெக்டாக அந்த வேறு இப்போ அந்த டைனோசர் கிட்ட வருது. அண்ட் அப்பன்னு பார்த்து அந்த டைனோசர் கடிக்க நல்ல வேலையாவது அந்த பிரான்ச்சஸை மட்டும் கடிச்சிருது. இவங்களும் தப்பிச்சிடுறாங்க. ஸோ அப்படியே விடாமல் அந்த டைனோசர் இவங்களை துரத்த ஆரம்பிக்குது. இவங்களும் பயந்துட்டு ரொம்பவே ஸ்பீடாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அப்படியே இவங்க ஓடிட்டு இருக்க ஒரு சின்ன பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா வருது. ஸோ இவங்களும் அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி வந்துடுறாங்க. அந்த டைனோசருக்கு நல்லாவே தெரியுது நம்ம இதுக்குள்ள போனால் கண்டிப்பாக நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்றது. ஸோ அப்படியே டைனோசரும் தெரியும் போது அதில் ஒருத்தர் டைனோசருக்குலாம் மூளை இல்லை அப்படின்னு சொல்ல இப்போ இந்த டைனோசர் பாஞ்சு வந்து இவங்களை மறுபடியும் துரத்துற மாதிரி காமிச்சு அப்படியே இந்த ஷார்ட் ஃபிலிமை முடிக்கிறாங்க.